இன்றைக்கி நம்ம டாப் 10 ரேட்டிங் ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாத மக்களே இருக்க மாட்டாங்க. தூரத்தில் இருக்கிற நம்ம நண்பர்கள், குடும்பத்தினர்களோட கூட ஃபேஸ்புக் மூலிமா நம்ம காண்டாக்ட் பண்ண முடியுது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தால் கூட நம்ம அவங்களோட காண்டாக்ட் ஈஸியாக பண்ண முடியுது. ஃபேஸ்புக் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா February month 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் 2010க்கு மேலே தான் இந்தியாவில் பிரபலமாச்சு. மெசேஞ்சர்ன்றது ஃபேஸ்புக்குடைய இன்னொரு ஆப் தான். இது நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட சேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவுது. இந்த ஆப் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2011 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ரீல்ஸ் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் ஆகுது. இன்ஸ்டாகிராம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அக்டோபர் மாதம் 2010 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் 2015க்கு மேலே தான் ஃபெமிலியர் ஆக ஆரம்பித்தது. அடுத்த டாப் ரேட்டிங் ஆப்பில் டிக்டாக் இருக்குது. டிக்டாக் 2020 காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு ஆப்பாக இருந்தது. ஆனால் மற்ற நாடுகளில் டிக்டாக் ஆக்டிவில் தான் இருக்குது. அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆப்பில் டிக்டாக் மெஜாரிட்டியில் இருக்குது. இதில் பயனர்கள் அவங்களுக்கு தேவையான ஷார்ட் ஃபார்மில் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். மியூசிக், டான்ஸு, குக்கிங் பண்ணுறது பண்ணிக்கிறலாம். டிக்டாக் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 2016 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே இந்தியாவிலையுமே ஃபெமிலியராக தான் இருந்தது இந்த ஆப். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, ஃபோட்டோஸ், வீடியோஸ் அனுப்புறது, வீடியோ கால்ஸ் அனுப்புறது, இது எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு. வாட்ஸ்அப் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜான்வரி 2009 ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் பிரபலமாக ஆரம்பித்தது இந்த ஆப் 2015க்கு மேலே தான் ஃபெமிலியராக ஆரம்பிச்சது. நெட்ஃப்ளிக்ஸில் நிறையா மூவிஸ், டிவி ஷோஸ் பார்க்கலாம். நிறைய இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதுவும் டாப் ரேட்டிங் ஆப்பில் நெட்ஃப்ளிக்ஸும் இருக்குது. அதிக பேரால் டவுன்லோட் செய்யப்பட்ட ஆப்பாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 1997 தொடங்கப்பட்டிருக்கு. 97 டிவிடி வாடகை சேவையாக தொடங்கப்பட்டிருக்கு. 2007 தான் ஸ்ட்ரீமிங் ஆப்பாக வந்திருக்கு. ஸ்பாட்டிஃபை ஆப் நம்ம மியூசிக் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப். இந்த ஆப் எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா ஏப்ரல் மாதம் 2006 இந்த ஆப் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்த டாப் 10 ரேட்டிங் ஆப்பில் ஜூம் ஆப் தான் இருக்குது. இந்த ஜூம் ஆப்பில் வீடியோ கால் நம்ம பேசுகிறதுக்கு, கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறதுக்கு, லாக்டவுன் டைமில் ஸ்கூல், காலேஜஸ்க்கு பெரும்பாலானவங்களுக்கு ஆஃபீஸ் கூட உதவின ஆப் ஜூம் ஆப். இந்த ஆப் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஏப்ரல் மாதம் 2011 தொடங்கப்பட்டது. ஜூம் ஆப் நம்ம ஏதாவது தேடணும்னாலே ப்ரௌசிங் ஆப் யூஸ் பண்ணுவோம். அப்படி டாப் 10 ரேட்டிங் ஆப்பில் க்ரோம் இருக்குது. இந்த ஆப் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் மாதம் 2008 தொடங்கப்பட்டது. இந்த ஆப் இல்லாமல் யாருனாலையுமே இருக்க முடியாது. இந்த ஆப் மூலிமா தான் இப்போ இந்த வீடியோவுமே பார்க்குறீங்க. டாப் 10 ரேட்டிங் ஆப்பில் யூடியூப்பும் இருக்குது. யூடியூப் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பார்வையாளர்களையும் யூடியூப் ஈர்த்திருக்கு. யூடியூப் தொடங்கப்பட்ட வருடம் என்னென்னா February 2005 தொடங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆப் அப்படின்னு சொல்லிவிட்டு.